3 அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடலை விட்டு தமிழ்நாடு மாடல் சொல்ல திராணியற்றது திமுக. அரசியலில் கெட் அவுட் சொல்லி மீண்டும் சினிமாவில் நடித்து கட் அவுட் வைக்க விஜய் சென்று விடுவார். தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்தார். சென்னை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: முதலமைச்சருக்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அமைச்சர்கள் பங்கேற்கும் விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதில்லை என்பதை கண்டனமாக பதிவு செய்கிறேன். பிரதமர், உள்துறை மந்திரி ஆகியோரை பார்ப்பது இருக்கட்டும். திருவொற்றியூர் அரசு விழாவில் 3 அமைச்சர்கள் கலந்து கொண்டதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. நீங்களே தமிழை பாதுகாக்கவில்லை, சமஸ்கிருதத்தை கொண்டு வர இந்தியை கொண்டு வருகிறீர்கள் என பொய் பிரச்சாரத்தை பரப்புகின்றனர். திராவிட மாடல் என்று சொல்வதை விட தமிழ்நாடு மாடல் என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு முறை திராவிட மாடல் என்று சொல்வதன் மூலம் தமிழ் என்ற வார்த்தையை புறக்கணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். தமிழ்நாடு என்ற வார்த்தை புறக்கணிக்கிறீர்கள். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாவற்றுக்கும் மாடலா நீங்கள்? அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஆட்சி புரிகிறீர்களா என்றால் திராவிட மாடல் ஆட்சி எனும் நீங்கள் திராவிட மொழியை 3வது மொழியாக ஏன் மறுக்கிறீர்கள்? நீங்கள்தான் தமிழை திட்டமிட்டு புறக்கணிக்கிறீர்கள். மும்மொழி கொள்கை தனியார் பள்ளிகளில் பின்பற்றப்படுகிறது. நீங்கள் நடத்தும் பள்ளியிலும் கற்பிக்கப்படுகிறது. ஏன் அரசாங்க பள்ளிகளில் மட்டும் இந்த நிலை? தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுகிறது என்றார். தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை ஏன்? இந்த கேள்வியை பலமுறை கேட்டும் பதில் சொல்ல வழியில்லை. தனியார் பள்ளிகளில் தமிழை புறக்கணிக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு வைத்து நாடகம் நடத்த பார்த்தார்கள். ஆனால் உள்துறை மந்திரி வந்து மறுசீரமைப்பு என்பது தமிழகத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, இடங்கள் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். இல்லாத தோற்றத்தை இருப்பது போல் காண்பித்து மாயையை எதிர்த்து போராடி கொண்டிருப்பது ஸ்டாலினின் பழக்கமாக இருக்கிறது என்று கடுமையாக சாடினார். மேலும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். திமுகவின் மொழிக் கொள்கையை ராகுல் காந்தி ஆதரிக்கிறாரா? இந்தி வேண்டாம் போடா என்பதை ஆதரிப்பாரா? பாஜகவிற்கு தமிழ் மீது பற்றி இருக்கிறது, தமிழ் உணர்வு இருக்கிறது. தமிழுக்கு முழு உரிமையாளர் என சொல்ல முடியாது. தமிழிசைக்கும் உரிமை இருக்கிறது. திராவிட மாடல் என்பதை விட்டு தமிழ்நாடு மாடல் என்று ஸ்டாலினை திருமாவளவன் சொல்லுங்கள். இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த பாஜகவால் மட்டுமே முடியும். இவ்வாறு அவர் கூறினார். சென்னை விமான நிலைய செய்தியாளர் எஸ். பிரபு. மாடல் என்று சொல்லி தமிழ் என்ற வார்த்தையை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள். இதற்கு என்ன பதில் என்று கேட்டு சொல்லுங்கள். ஆக இன்னைக்கு டீலிமிட்டேஷனை வச்சு ஒரு ட்ராமா போடணும்னு நினச்சாரு. அதை உள்துறை அமைச்சரே மறுசீரமைப்பு என்பது தமிழகத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, இன்னும் சொல்ல போனால் இடங்கள் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக இல்லாத ஒரு தோற்றத்தை இருக்கிற மாதிரி காண்பித்து அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது தான், ஒரு மாயையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது ஸ்டாலினின் பழக்கமாக இருக்கிறது. இதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை. அது நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மட்டும் அதில் பெருமை கிடையாதுப்பா. காமராஜர் காலத்திலேருந்து நாம் ஆங்கிலத்தை அதிகமாக கற்றுக்கொண்டோம். அவங்க ஆங்கிலத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளலை, அவங்க தாய்மொழியை தான் அதிகமாக கற்றுக்கொண்டார்கள். அது அவர்களுக்கு தாய்மொழி. இந்தி என்பது அவர்களுக்கு தாய்மொழி. அப்போ நமக்கு எப்படி ஒரு இடத்துல தமிழை அழித்தால் நமக்கு கோபம் வருமோ, அதே மாதிரி இன்னொருத்தரோட தாய்மொழி, அதை நாம் மதிக்க வேண்டும். நான் எனது அம்மாவை நான் மதிக்கிறேன், ஆனால் இன்னொருத்தரோட அம்மாவை நான் மதிக்காமல் இருக்கிறது இல்லை. இது பரந்துபட்ட உலகம். தாய்மை என்பது எனது தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்கிறேனோ அதே மாதிரி இன்னொரு தாய்க்கு, அது இன்னொரு தாயின் மொழி, இன்னொரு மாநிலத்தின் மொழி. அந்த மாநிலத்தை சார்ந்தவர் இறங்கும்போது என்னோட தாய்மொழி இங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம் மீது என்ன மரியாதை வைப்பார்கள் அவர்கள்? நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது தமிழ் அழிக்கப்பட்டிருந்தது என்றால் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி சிங்கப்பூருக்கு போகிறோம், இன்றைக்கி மலேசியாவில் என் கூட நிறைய பேர் என் கூட வந்தாங்க. அங்கே எல்லா இடங்களிலும் தமிழும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மலேசியாக்காரங்க தமிழை அழிக்கிறது இல்லை. அப்போ இன்னொருத்தரோட தாய்மொழியை அழிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதான் நான் கேட்கிற கேள்வி. இன்னொன்று, முதலமைச்சர் அவர் எல்லாத்துக்கும் பொறுப்பு கிடையாது. எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டதுக்கு. ஆனால் இன்னொன்று சொல்கிறார், ஆங்கிலத்தை இன்று அரியணையில் ஏற்றியதை மாதிரி தமிழை அவங்க அரியணையில் ஏற்றலை. இன்றைக்கி முதல்வர் எதை வைத்து பெருமைப்படுகிறார்? ஆங்கிலம் இன்று தமிழகத்தில் எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு. ஆக முதலமைச்சர், நான் கேட்குற 3 கேள்வி தான்ப்பா இன்றைக்கி. ஒன்று, திராவிட மாடல்னு ஏன் சொல்கிறீங்க? தமிழக மாடல்னு ஏன் சொல்லலை? நீங்கள் ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது
தமிழகம் தமிழ் என்ற பெயரை நீங்கள் மறுக்கிறீர்கள், புறந்தள்ளுகிறீர்கள். இரண்டாவது கேள்வி, தனியார் பள்ளிகளில் 3 மொழி கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது ஏன் எங்களது அரசாங்க பள்ளிகளில் மும்மொழி கற்றுக்கொள்ளக்கூடாது? ஏனென்றால் வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது இந்த குழந்தைகள் வேலை வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் உங்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகின்ற விழாவில் ஏன் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை? இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இன்னும் கட்டாயமாக்கப்படவில்லை. இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் தான் 10வது வரைக்கும் தமிழ் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆக நீங்கள் தான் தமிழை புறக்கணிக்கிறீர்கள், புறந்தள்ளுகிறீர்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழை பற்றி. நீங்கள் எத்தனை முறை தமிழில் திருக்குறளை எடுத்து சொன்னீங்க? எத்தனை முறை தமிழ் தாயை பற்றி எடுத்து சொன்னீர்கள்? ஆனால் பிரதமர் சொல்கிறார், உலக அரங்கில் சொல்கிறார். இன்றைக்கி சொல்கிறீங்களே, நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்களே, எப்படி பேசுனீங்க? கேரளாவுக்கு போனீங்களே, எதில் பேசுனீங்க? எந்த மொழியில் பேசுனீங்க? உங்களது 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் தமிழில் பேசுகிறாங்க? ஆங்கில புலமையை காண்பிக்கிறார்களாம். 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே ஆக்சென்ட்டில் எங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு. இதை துரைமுருகனே சொல்லியிருக்காரு. ஆங்கிலம் தெரியலன்னா, ஹிந்தி தெரியலன்னா போய் போண்டா சாப்பிட்ணுன்னு. ஆக என்ன, நீங்கள் போண்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. 40 பேர் போய் வேஸ்ட்டு. அதனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழை அவமதிப்பது, புறந்தள்ளுவது, திராவிட மாடல் என்று தமிழக மாடல் என்று கூட சொல்ல திராணியற்ற திமுக என்று நான் சொல்லுவேன். கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும், அது அவங்க தலைமை பெற வேண்டிய கேட்டு பெற வேண்டிய மாநிலத்தோட உரிமை விஜய் சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த மாதிரி மும்மொழி கல்வி கொள்கை இந்த மாதிரி பெற்று இருக்கும்போது பிஜேபியும் திமுகவும் எல்கேஜி சண்டை போட்டு. அதாவது கெட் அவுட்டு யார் சொல்கிறா? கட் அவுட் வைத்துக்கொண்டு நடித்து மட்டுமே இருந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி கெட் அவுட்னு சொல்கிறாங்க. என்னொன்று அவர் திமுக கெட் அவுட்னு சொல்லலாம்ப்பா. ஏன்னா அவர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அவர் கெட் அவுட்னு சொன்னால் திமுகவை சொல்லலாம். பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது, மத்தியில் ஆட்சி செய்கிறது. இவர் எப்படி கெட் அவுட்னு சொல்ல முடியும்? அதனால் இன்றைக்கி விஜய் கெட் அவுட்னு சொல்கிறது திமுகவை தான். கட் அவுட் வைத்துக்கொண்டு தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் சினிமாவில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தவர்கள் கட் அவுட் என்று கெட் அவுட் என்று சொல்கிறது. மக்கள் அவர்களை கெட் அவுட் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கட் அவுட் வைத்துமே வைத்துக்கொள்ளுங்கள், கெட் அவுட்டுக்கெலாம் நீங்கள் வர வேணாம் என்று அவர் சீக்கிரம் நடிக்க போய் விடுவார். கவலைப்படாதுங்க. ஏன்னா அவர் அரசியல் முக்கியத்துவம் பெற்றால் தான் நடிப்பதை விடுவார். அரசியல் முக்கியத்துவம் வரப்போகிறது இல்லை. ஆனால் கட் அவுட்டுக்கு போயிடுவார், கெட் அவுட்டுக்கு வரமாட்டார். அவ்வளவுதான். பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டார். தேசியத்திலேருந்து வந்த யாருமே அதை இவங்களோட பிரிவினைவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் பிரிவினை பேசுவதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பிரசாந்த் கிஷோரோட வேலை என்னன்னா, அவர் ஒரு பணியாள். அவர் பணியாளாக இங்கே வந்திருக்கிறார், அரசியல்வாதியாக வரலை. அதனால் பிரசாந்த் கிஷோர் மட்டுமில்லை, வெளியிலிருந்து யார் வந்தாலும் இவர்களை பிரிவினைவாதத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். இன்னொரு நான் கேள்வி கேட்குறேன், ஏன் ஸ்டாலினையும் உதயநிதியும் இவ்வளவு தேர்தல் நடந்ததில்ல? இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் டெல்லிக்கு போகிறோம் பிரச்சாரத்துக்கு, மகாராஷ்டிராவுக்கு போகிறோம். ஏன் ஸ்டாலினையும் உதயநிதியும் கூப்பிட மாட்டாங்க? ஏன்னா இவங்க இந்தியை எதிர்த்து இங்கே பேசுகிறது. இவங்க இண்டி கூட்டணியில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இண்டி கூட்டணியில் ராகுல் காந்திக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இவர்களின் மொழிக் கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இந்தி வேண்டாம் போடான்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இதைத்தான் நான் கேட்க. அதனால் இன்னும் நான் மறுபடியும் இங்கே தெளிவாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மீது பற்று இருக்கிறது, தமிழ் உணர்வு இருக்கிறது. ஏதோ தமிழுக்கு நீங்கள் மட்டும்தான் ஹோல் ப்ராப்பரேட்டர் மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டாலின் சொன்னால் தமிழ் தானா? தமிழிசை சொன்னால் அது தமிழ் தான். அதனால் தமிழிசைக்கும் அதே உரிமை இருக்கிறது, அதே உயிருடன் எங்களது தமிழ் இருக்கிறது. அதனால் தமிழுக்கு முழுசாக பாதுகாப்பு நீங்கன்னு பேசுறது முதல் விடுங்க. திராவிட மாடல் தமிழக மாடல் இல்லையே. நன்றி. அது அவங்களுக்கு போட்டும்ப்பா. இப்போ எதை தேர்ந்தெடுத்துட்டாங்க? தமிழ் படிக்கிறாங்க, ஏன் தெலுங்கானாவில் தமிழ் படிக்கிறாங்க, இந்த பனாரஸில் தமிழ் படிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டையே நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு அதை பார்க்குறீங்களா? நான் கேட்குறேன், அண்ணன் திருமாவளவன் நாளையிலிருந்து ஸ்டாலினை திராவிட மாடல் என்று சொல்வதை விட்டுவிட்டு தமிழ்நாடு மாடல்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். என்ன திராவிட மாடல்? தமிழ்நாட்டில் தான் ஆட்சி செய்கிறீங்க. நான் உங்களுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக உங்களோடதா? அதே மாதிரி சித்தராமையா சொல்கிறாரு, நாங்கள் எல்லாரும் தமிழக தென் மாநிலங்களை புறக்கணிக்கப்படும். காவிரி பிரச்சனையை முதல்ல தீர்த்து வைக்க முடியல, கேரளாவில் முல்லை பெரியார் பிரச்சனையை உங்களால் தீர்த்து வைக்க முடியல, அப்புறம் என்ன நீங்கள்லாம் சேர்ந்துக்கிறீங்க? அதனால் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த பாஜகவால் மட்டும்தான் முடியும். நன்றி.